எதுக்கு மனசு வேணும் உனக்கு. வீட்டு பிரச்சனை இனி கவலையே இல்ல. வாங்க வாங்க. என் விஷயம் என்னாச்சு? எல்லாம் கெட்டு போச்சு. அந்த சேரியை உங்களுக்கே சொந்தமாக்கலான்னு படாத பாடுபட்டேன். அந்த துரப்பைய இருக்கிறானே, சேரி பசங்களோட சேர்ந்து கலக்குன்னு கலக்கி எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டான். நான் போய் கவனிச்சுக்கிறேன். என்ன மிஸ்டர் துரை, என்ன விஷயம்? அந்த சேரி விஷயமா வந்தேன். அதுல அந்த சேரி பசங்களுக்கு கொஞ்சம் கூட உரிமை கிடையாது. அதை தீர்மானிக்க வேண்டியது நீங்களும் நானும் இல்ல, சட்டம். எல்லாத்துக்கும் சட்டம் பேசினா இப்படி ஆள் நிதானம் தெரிய வேண்டாம். அன்னைக்கு அப்படிதான் மரியாதை இல்லாம கியூல நிக்க சொன்ன. இப்போ சந்தேகப்படாதீங்க, இப்ப உங்களை நிக்க சொல்ல மாட்டேன், நீங்க போகலாம். என்ன விளையாடுறியா துரை? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? இது ஆபீஸ், உங்க வீடு இல்ல. போங்க. ஏய், உன்னை தொலைச்சு இப்படி தொலைச்சு. I say you get out. நமஸ்காரம் தருவலி ஐயா. ஐயா ஆள வந்தார். என்ன ரொம்ப கோபமா இருக்க? துரை என்ன மறுபடியும் கியூல நிக்க வச்சுட்டானா? கியூல நிக்க வச்சிருந்தா கூட பரவாயில்லையா, குடியே முழுகிடும் போல இருக்கியா? சரி சரி உட்கார், பதறாம விஷயத்தை சொல்லு. ஐயா, ஃபேக்டரி கட்டணுங்கிறதுக்காக அந்த சேரியை ஒழிக்கணும்னு திட்டம் போட்டோம்ல. ஆமா, பிளான் எல்லாம் ரெடி ஆயிட்டது. சேர்மன் ஐயா கூட தலையாட்டிட்டாரு. படிச்சு பார்க்காமலே கையெழுத்தம் போட்டுட்டாரு. ஆனா இந்த துரப்ப சேரியை ஒழிக்க கூடாது, ஜனங்களை விரட்டக்கூடாதுங்கிறான். சரி, அப்போ முகத்துல 100 வீசு. ஐயா, அது நடக்காதியா, நடக்கவே நடக்காது. இல்லன்னா 1000 2000 தள்ளுறது. ஐயோ, நம்ம எல்லாம் உள்ள தள்ளிடுவான் போல இருக்குது. லஞ்சோங்கிற பேச்ச கேட்டாலே எரிமலையா குமர்றான். அவ்வளவு பாவியா முருகா? எப்படிதான் உருப்பட போறான்? அவன் ஆபீஸ் நம்பர் என்ன? ஹலோ, யாரு? சாமிநாதனா? நான் தர்மலிங்கம். சார் நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நீங்க எதுக்காக சார் போன் பண்ணணும்? ஒரு வாரத்துல நான் ஓடி வர மாட்டேனா? பரவாயில்ல. ஏயா, உங்க செக்ஷன்ல துரைன்னு ஒரு கிளர்க் இருக்கானா? இருக்கா சார், ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு தான் ப்ரமோஷன் போட்டுங்களா? அடைச்சே, அவன் என்னமோ கர்மா அந்த சேரி ஜனங்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறான். நாம அந்த மாதிரி ஆளு ஆபீஸ்ல இருக்கிறது தேசத்துக்கே நஷ்டம். ஐயா, உடனே அவனை டிஸ்மிஸ் பண்ணு. ஆமா, இன்னைக்கே பண்ணிடு. சரி சார், சரி சார். ஆனா அவன் ரொம்ப யோக்கியமானவன் சார். எல்லா வேலைகளையும் கரெக்டா செய்யறவன். கரெக்டா செய்யறான். சரி, நமக்கு சாதகமா இல்லையே. ஏய்யா, மறுபடியும் குப்பை தொட்டி மேல் உத்தியோகத்துக்கே போறியா? சார் சார், அதை மட்டும் செய்தாங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன். துறையை இன்னைக்கு டிஸ்மிஸ் செய்துறேன். சரி, அவனை உத்தியோகத்துல இருந்து விரட்டுறேன்னு சொல்லிட்டான். போதுமா இல்ல ஜெயிலுக்கு? ஐயோ வேண்டாங்க, விட்டுடுங்க. ஐயா, இந்த கடியாரம் என்ன விலை? 200 ரூபாய். 200 ரூபாவா? எங்க ஓட பாக்குறேன்? இந்த 2 ரூபா 20 காசு கிடையாது. அது ஐயா வந்து கெதியாரத்தை தான் கேட்க கொண்டா. அது அது அதாம்மா, வாட்சி தான் கொடு. என்னையா இது? இளநீ காரியத்தை போய் வாட்சி கேக்குற? வாட்சி கேக்குறியா, வாட்சி பண்றியா? ஒரு பொண்ணு வயிற்று பிழைப்புக்காக வெளியே வந்துடக்கூடாது. உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதியா? என்ன விஷயம்? தைரியமா சொல்லு. இந்த ஆளா வாட்சி கேட்டீங்க. எனக்கு புரியல. நான் இளநீ இல்ல விக்கிறேன். வாட்சி என்கிட்ட ஏது? என்னமா நேத்து இளநீ வாங்கி குடிக்கலாம். பணம் இல்ல, பத்து காணாம போச்சுன்னு சொன்னேன்ல. என் சட்டையை காட்டி கேட்டியே. என் வாட்சை கொடுத்தேன்ல, எங்கம்மா? ஐயோ, என்னையா இது அநியாயமா போய் சொல்றியே? ஐயா, என்னமா அது அநியாயமா பகற்கொலையா இருக்கு? ஐயா வாங்கய்யா, இந்த அநியாயத்தை கேளுங்கய்யா. இப்ப நீங்களே இருக்கீங்க. இளநீரை குடிச்சிட்டு பதிலுக்கு கடியாரத்தை கொடுப்பீங்களா? என்னது? இளநீருக்கு கடியாரமா? நீங்க சிரிச்சீங்க, என் வயது எரியுது. இல்லையா, இது நாடகம். உண்மையா பார்த்தா நாடகமா தான் இருக்கு. போயா, தெரியும் கெட்டு போச்சியா. சரி, ஆனா தயவுசெய்து கேளுங்க, நான் சொல்றேன் உண்மை. ஐயோ, பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும் ஐயா. மரியாதையே சொல்றது இடத்த விட்டு போயிடு, இல்ல உன்னை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். ஐயோ வேண்டாங்க, பாவம். பாத்தியா, உனக்கு கூட இந்த பொண்ணு பரிதாபப்படுதியா? எவ்வளவு சுலமா உபதேசம் பண்றாங்க. ஐயா பேசாத. தாய் குலத்தை புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. அந்த இனத்துக்கே பெரிய கலங்கத்தை உண்டாக்குச்சே. ஐயா நான் சொல்றது கேளுங்க. போதும் போதும், உங்ககிட்ட ஏமாந்த கடைசியால் நாளா இருக்கட்டும். இனிமேலாவது இந்த பொழை பிழைக்காது. உழைச்சு சம்பாதி. ஐயா, கடவுளே, என்னால உண்மை சொல்ல முடியாம போயிடுச்சு.
ஐயா 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 கடியாரியா கடியாரியா இந்த தேடி கிடையாது பத்தலையா மரியாதையா போயிடாமா ஐயா ஐயா நான் சொல்றத கேளுங்க ஐயா பேசாத இனிமே நான் ஏமா தயாரா இல்ல ஐயா 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 திருடி திருடின்னு என்ன திட்டாதீங்க ஐயா எனக்கு திருடவே தெரியாது ஐயா உங்க கால்ல வேண்டு சொல்றேன் என்ன நம்புங்க ஆமா யார் இப்ப என்கிட்ட கடிகாரம் வாங்கினது உண்மைதானே உண்மைதான் பின்ன ஏன் நீ போய் சொன்ன என்கிட்ட கடியாரம் இல்லையே கொடுத்த கடிகாரம் என்ன ஆச்சு அது எங்க அண்ணன் திருடிக்கிட்டு போயிடுச்சு சேச்சே அண்ணன் ஒரு திருடனா அது நல்ல அண்ணன் தான் அந்த பக்கிரி பையதான் அதை கெடுத்துட்டான் நான் திட்டுனேன் அது நழுவுது ஆனா என் உயிர் போனாலும் சரி உங்க கடியாரம் வாங்கி கொடுத்துட்டு தான் முழு வயிறு சாப்பிடுறதுன்னு என் கடவுள் கிட்ட சத்தியம் செய்துட்டேன் அன்னையில இருந்து ராப்பகலா உழைச்சேன் கிடைச்ச வேலையெல்லாம் செய்தேன் பைசா பைசாவா சேர்த்து வச்சேன் எப்படியோ இன்னைக்குதான் கடவுள் கண் தந்துட்டாரு இத பாருங்கய்யா 1 2 200 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் வாங்கிக்கங்கய்யா என்னய்யா அப்படி பாக்குறீங்க உங்க கடியாரம் என்ன விலை ஜாஸ்தியா கடிகாரத்துக்கு விலை ஜாஸ்தி இல்ல உன் புனிதமான உள்ளத்துக்குத்தான் விலை மதிப்பே இல்லை ஒரு சின்ன பொய்க்காக எவ்வளவு உழைச்சிருக்க ஒரு நியாயத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்க நீ ஒரு ஆச்சரியமான பொண்ணுதான் ஆமா உன் பேரு அம்மு அம்முவா அலமேலுன்னு பேரு செல்லமா அம்முன்னு கூப்பிடுவாங்க இந்தாங்க பணம் ஆஹா இது நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அது உனக்கு தான் சொந்தம் நான் தொடவே கூடாதாமா இல்லையா இத நீங்க வாங்கலன்னா நான் ஒரு கடன்காரின்னு நினைச்சு எப்பவும் அழுதுகிட்டே இருப்பேன் இத நான் வாங்கினா உனக்கு துரோகம் பண்ணதா என் வாழ்நாள் முழுவதும் நான் அழுதுகிட்டு இருப்பேனே இல்ல இது நீங்க வாங்கினாதான் எனக்கு நிம்மதி எனக்கு தூக்கமே வரும் என் மேல ஆணை ஆனங்களை விடாத நாளைக்கு வரியா வருவேனே கொண்டா கடியாரையா கடியாரையா இந்த என் பேர் கடியாரம் இல்ல துரை துரையா நேரா கடைக்கு போங்க கடைக்கு தான் போறேன் நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல உங்களை கடியாரத்தோட பார்த்தாதான் என் சத்தியம் முழுசா தீரும் ஏமா ஐயே அம்மாவா என் பேரு அம்மு அப்பவே சொல்லல சரி சரி நாளைக்கு கண்டிப்பா வா ஓ வரட்டுமா நாளைக்கு வாங்க ரொம்ப வசதியா இருக்குங்க ஆமா எல்லா வசதியுமே இருக்கு உன் பேர் என்னப்பா? சாமியாவுல. எங்க இதுதான் அந்த 100 ரூபாய் வீடுங்களா ஆமா இது மாதிரி 5000 வீடு முதல்ல கட்ட போறாங்களாம். வணக்கங்க வணக்கம் தர்மலிங்க ஐயா. ஓ எல்லாம் சௌக்கியமா இருக்குங்களா ஆமா ஏன் இப்படி வெயில நிக்கிறீங்க எல்லாம் உள்ள போய் சோபால உட்காந்துக்கலாமே பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. அப்ப நான் வரட்டுமா துரையா கடியாரம் எங்க காட்டுங்க இந்தா என்னய்யா இவ்வளவு பெரிய கடியாரமா இருக்கு வீட்டு கடியாரமா வீட்டு கடியாரம் இல்ல ரோட்டு கடியாரம் இல்ல இந்த பாரு ஐயே என்னய்யா புடவைய வாங்கிட்டு வந்திருக்கீங்களே ஏன் கட்டிக்கதான் உங்க சம்சாரத்துக்கா அடிப்பாவி எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல என்னய்யா இவ்வளவு பெரிய கடியாரமா இருக்கு வீட்டு கடியாரமா வீட்டு கடியாரம் இல்ல ரோட்டு கடியாரம் இல்ல இந்த பாரு ஐயே என்னய்யா புடவைய வாங்கிட்டு வந்திருக்கீங்களே ஏன் கட்டிக்கதான் உங்க சம்சாரத்துக்கா அடிப்பாவி எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அதான் நீங்க தனியாவே பார்க்குக்கு வரீங்களா இருந்தா அழைச்சிட்டு வரணுமா அப்ப இது புடவையா இருக்கு எல்லாம் உனக்கு தான் எனக்கா எனக்கு எதுக்கு நீங்க வாங்கிட்டு வந்தீங்க என்னமோ தோணிச்சு வாங்கிட்டு வந்தேன் இந்தா வேண்டாம் அம்மோ நீ என்கிட்ட கொடுத்த பணம் நீ உழைச்சு சம்பாதிச்சது அது உனக்கு தான் சொந்தம் அதனாலதான் உன் பணத்துல வாங்கின இதை உனக்கே சொந்தமாக்குறேன் ஐயா அது உங்க கடியாரத்துக்காக நான் சேர்த்த பணம் அது உங்களுக்கு தான் சொந்தம்